The bus was made in England and the equipment was made in Germany. இந்த பஸ் மேமோ பஸ்ங்கிறது பஸ் ஊரூரா போகும். இது வரைக்கும் 40,000 பேருக்கு ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 40 பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது ஆரம்ப ஸ்டேஜ்லயே. பெரிய தர்மம். ஊரூரா இந்த சார்ஜே பண்ணாம இலவசமாக பண்றாங்க. அவங்க அம்மாவுடைய ஞாபகார்த்தமா, சாந்தா மேடோட ஞாபகார்த்தமா இந்த பிரஸ்ட் ஸ்கிரீனிங் பஸ் மொபைல் மெமோகிராஃபி மெஷினை ஆரம்பிச்சு ஊரூரா பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 9 வருஷமா பண்ணியிருக்காங்க. 15 வருஷமா பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு உண்மையிலே நாங்கள் பாராட்ட வேணும். கோயம்புத்தூர்ல கூட இந்த மாதிரி பஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். அவர் கொரியால போய் இந்த மாதிரி பஸ்ஸை பார்த்துட்டு இது நம்ம இந்தியாவில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஷனேட்டா அவர் பண்ணதுனால அவர் இந்த பஸ்ஸை இம்போர்ட் பண்ணி இது ஏதோ வியாபார நோக்கத்தோடு பண்ணதில்லை, பெரிய தர்மமாக பண்றாரு. கணபதி கேஜி மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் மருத்துவ முகாம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்ட டிஜிட்டல் மெமோகிராம் பரிசோதனை. கேஜி மருத்துவமனை மற்றும் திருச்சி டாக்டர் சாந்தா பிரஸ்ட் கேன்சர் பவுண்டேஷன் சார்பில் இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் கணபதி கேஜி ஸ்பெஷாலிட்டி சென்டரில் நடைபெற்றது. இந்த முகாமில் பங்கேற்ற கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஜி பக்தவக்ஷலம், டாக்டர் ராஜகோபால், டாக்டர் கே கோவிந்தராஜன் ஆகியோர் பரிசோதனைக்கு வந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினர். இந்த எஸ்பிசிஎஃப் மேமோ பஸ் எப்படி உருவாச்சுன்னு கேட்டா, டாக்டர் கே சாந்தான்றவங்க எங்க தாயார். அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட். 1995 மார்பக புற்றுநோயினால இறந்துட்டாங்க. இதனால மார்பக புற்றுநோயினால இறக்குறது ஏன் அப்படின்றத யோசிச்சு மார்பக புற்றுநோயை ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிட்டோம்னா 100% கியூர் பண்ணிடலாம். இந்த ஒரே நோக்கத்தோட 2005 டாக்டர் கே சாந்தா மார்பக புற்றுநோய் அறக்கட்டளை, டாக்டர் கே சாந்தா பிரஸ்ட் கேன்சர் பவுண்டேஷன்றதை ஆரம்பிச்சோம். அதுல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு கேம்பா எல்லா ஊரும் போய் நடத்திட்டு இருந்தோம். அப்ப கேம்ப் நடத்துறப்ப மார்பகத்தை அந்த நோயை கண்டறியறதுக்கான பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் எல்லாருக்கும் கத்து கொடுத்தோம். அப்போ ஒரு நாள் கொரியால ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தப்ப அங்க இந்த மாதிரி ஒரு மேமோ பஸ் அங்க பார்த்தோம். அந்த மேமோ பஸ் என்னடா இது, எல்லாரும் பெண்கள்லாம் உள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தப்ப அப்பதான் அந்த மேமோ பஸ்ன்றது மேமோகிராஃபி மெஷினோட ஒரு பஸ் உள்ள இருக்கு. எல்லா இடமும் போய் அந்த இடத்த நிறுத்திட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு மேமோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த பஸ்ஸை இந்தியாவை கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சப்ப ரோட்டரி நிறுவனம், ரோட்டரி இன்டர்நேஷனல் மற்றும் ஆத்மா அமெரிக்கன் தமிழ் மெடிக்கல் அசோசியேஷன் என் கூட கை சேர்ந்து இதை கொண்டு வரணுன்ற அந்த நோக்கத்தோட 2010-11 இந்த எஸ்பிசிஎஃப் சாந்தா பிரஸ்ட் கேன்சர் பவுண்டேஷனோட ஃபர்ஸ்ட் மேமோ பஸ் இந்தியாவுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த 14 வருஷத்துல 38,000 இலவச மேமோகிராம் பண்ணியிருக்கோம். 33 பேருக்கு கேன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 33 பேருக்கும் ஆரம்ப நிலையில கேன்சரை கண்டுபிடிச்சதுல அவங்களுக்கு ஆரம்ப நிலையிலே ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள குணமாக்க முடியும். ஸோ இந்த பஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துக்கும் போய் இந்த 14 ஆண்டுகள்ல 33,000 மேமோகிராம் பண்ணிருக்கோம். இந்த பஸ் அப்ப இந்தியாவில இல்லாதனால இந்த பஸ்ஸை லண்டன்ல இருந்து இதை தருவிச்சு இங்க கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்ப இந்த பஸ் பண்ணக்கூடிய வசதிகள் நம்ம கோயம்புத்தூர்லயே இருக்குது, இங்கேயே பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 10 பஸ் இருக்கு. 10 பஸ் பத்தாது. we need at least 100 buses to screen each and every nook and corner of தமிழ்நாடு. ஸோ இந்த பஸ்ஸோட நோக்கம் கிராமமும் போய் அங்க இருக்கக்கூடிய 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு எல்லாருக்கும் மேமோகிராஃபி பண்ணிக்கணும். பர்டிகுலரா அவங்க வீட்டுல யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் வந்துருதுன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை 40 வயசுக்கு மேல பண்ணணும். வீட்டுல யாருக்கும் பிரஸ்ட் கேன்சர் யாரும் இல்லைன்னா அந்த பெண்கள் 40 வயசுக்கு மேல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிரஸ்ட் கேன்சருக்காக கண்டறியறதுக்கு மேமோகிராஃபி பண்ணிக்கிட்டா நல்லது. 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்காக நடத்தப்பட்ட இந்த இலவச மருத்துவ முகாமில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நடமாடும் வாகனம் இடம்பெற்றது. மேலும் 3,000 ரூபாய் மதிப்புள்ள டிஜிட்டல் மெமோகிராம் பரிசோதனை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து பயனடைந்தனர். ஒரு செல் ஆரம்பிக்கிறது, ஒரு செல், 2 செல், 10, 100, 1000, 5000, 1 மில்லியன், 10 லட்சம் கட்டி இவ்வளவு ஒரு செல் ஆரம்பிக்கிற கட்டிமா அப்படியே பெருசா எலுமிச்சம்பழம் சைஸ் வரும். அதுவும் பிரஸ்ட்ல கேன்சர் வந்தா வலி இருக்காது, சின்ன கட்டி மாதிரி இருக்கும், புளியங்கொட்டை மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸ் வந்துடும். ஒன்றும் வலியே இல்லைங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவே இல்லைங்க.
அது என்ன இப்படி பண்ணிட்டீங்க, எல்லாத்துலயும் இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. கேன்சர் பிரஸ்ட் இஸ் வெரி காமன். 10% of the cancers of the women, பெண்களுக்கு வர்ற கேன்சர்ல 10% பிரஸ்ட் கேன்சர் கம்ப்ளீட்லி கியூரபிள். பெண்களுக்கு கர்ப்பப்பையில கேன்சர் வரலாம், பித்தப்பையில வரலாம், கர்நாயகத்துல வரலாம், லங்ல வரலாம், எங்க வேணா வரலாம். ஆனா பிரஸ்ட்ல வர்ற கேன்சர் நீங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடலாம். அது என்ன சார் பண்ணணும்னா, நீங்க பெண்களா இருக்கும் பொழுது மாசத்துக்கு ஒரு ரூபாய் உங்க பிரஸ்ட்டை தடவி பார்க்கணும். குளிக்கும் போது தடவி பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்யூஷுவல் கட்டி இருந்தா உடனே உங்க டாக்டர்கிட்ட காமிக்கணும். When you stand in front of a mirror, the nipple must be in the same size. The nipple should not be inverted. There should be no color changes in the skin on the breast. It should not look like an orange peel. The orange peel பார்த்துருக்கீங்களா? ஆரஞ்சு பீல் சின்ன சின்ன அந்த மாதிரி ஆரஞ்சு பீல் இருந்தாலோ, ப்ளீடிங் ஃப்ரம் தி நிப்பிள் இருந்தாலோ, தம்பி கதை மூடுப்பான். நிப்பிள்ல இருந்து பிளட் வந்தாலோ, நீர் வந்தாலோ கேன்சர். தம்பி கொஞ்சம் முன்னால் பாப்பா, தம்பி கொஞ்சம் முன்னால். கேன்சர் பிரஸ்ட் இஸ் வெரி காமன். ஆரம்ப ஸ்டேஜ்ல நீங்க டயக்னோஸ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்லி கியூரபிள். Stage 1, Stage 2, Stage 3, Stage 4. Cancer breast can spread to the lung, it can go to the brain, it can even go to the ovary. Males also get cancer. ஆம்பளைகளுக்கு பிரஸ்ட்ல கேன்சர் வரும். ஆம்பளை பிரஸ்ட்டுக்கு வேலையே இல்லையே, அவங்க பாலை கொடுக்க போறாங்க இல்லையே, அதுல கேன்சர் கட்டி வரலாம். ஸோ மேல் பிரஸ்ட் கேன்சர், ஃபீமேல் பிரஸ்ட் கேன்சர் இஸ் a curable.